ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஒரு சின்னஞ்சிறிய சிறுவனின் விருப்பம் ஒரு மாநிலத்தின் திட்டத்தையே மாற்றியிருக்கும் சம்பவம் கேரளாவில் நடந்திருக்கிறது. கேரள மாநிலம் கோட்டயம் பகுதியில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 3 வயதான சங்கு என்ற சிறுவன் தனது அங்கன்வாடியில் வழங்கப்படும் உப்புமாவிற்கு பதிலாக பிரியாணியும் பொரிச்ச கோழியும் தரணும் என்று கூறியுள்ளார். എന്തോ വേണ്ടേ? ബിരിയാണി ഉപ്പുമാവ് മാറ്റിട്ട് ബിരിയാണിയും എന്തോ കോഴി. இதனை அவரது தாய் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த சின்னஞ்சிறு சிறுவனின் மழலை மொழி பலரையும் ரசிக்க வைத்தது. இதைத் தொடர்ந்து சங்குக்குட்டியின் வீடியோ இணையத்தில் வைரலானது. இதற்கு பலரும் ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். அது மட்டுமின்றி இந்த வைரல் வீடியோ அரசாங்கத்தின் பார்வை வரை சென்றது. அங்கன்வாடியில் வழங்கப்படும் உணவு குறித்து சிறுவன் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம், உணவை மாற்றுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என கேரள மாநில அமைச்சர் வீணா ஜார்ஜ் அப்போது தெரிவித்திருந்தார். சங்குக்குட்டியின் பேச்சுக்கு அரசு உடனடியாக பதிலளித்தது കേരള மக்கள் മധ്യയിൽ വിയപ്പை ഏർപ്പെടുത്തിയത്. ഇപ്പോൾ നിലവിലുള്ള ഒരു മെനു എങ്ങനെ പരിഷ്കരിക്കാം എന്നുള്ളത് തീർച്ചയായിട്ടും പ്രിയപ്പെട്ട ശംഖു മോൻ ഉൾപ്പെടെയുള്ള എല്ലാ കുഞ്ഞുങ്ങളോടും പറയാനായിട്ട് ആഗ്രഹിക്കുകയാണ്. இந்த நிலையில் பத்தினம்திட்டாவில் புதிய அங்கன்வாடி வகுப்புகள் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் பேசிய கேரளாவில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர் வீணா ஜார்ஜ் கேரளா முழுவதும் இருக்கும் அங்கன்வாடி மையங்களில் உள்ள உணவு மெனுவை அரசு மாற்றி அமைத்துள்ளதாக கூறினார். അങ്കണവാടിയിലെ ഒരു കുഞ്ഞ് ശംഖു അവന്റെ ഒരു വീഡിയോ വളരെ വൈറലായിരുന്നു. അവന് ബിരിയാണിയും കോഴിക്കാലും വേണമെന്നാണ്, കോഴി ചിക്കൻ ഫ്രൈയും വേണമെന്നാണ്. അപ്പൊ അവൻ അമ്മയോട് പറഞ്ഞു, എനിക്ക് ഉപ്പുമാവ് വേണ്ട, എനിക്ക് ഉപ്പുമാവിന് പകരം എനിക്ക് ബിരിയാണി തന്നാൽ മതി എന്ന് ശംഖു പറഞ്ഞു. முன்னதாக அங்கன்வாடி மையத்தில் வழக்கமான உப்புமா, இட்லி சாம்பார், பால், கொழுக்கட்டை, இலையடை, கஞ்சி, பயிறு மற்றும் பாயாசம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகிறது. இதனுடன் சில புதிய மெனுக்கள் தற்போது இடம்பெற்றுள்ளன. அதன்படி அறிவிக்கப்பட்ட புதிய மெனுவில் முட்டை பிரியாணி, புலாவ், பருப்பு பாயாசம், சோயா உலர்கறி மற்றும் ஊட்டச்சத்து லட்டு போன்ற உணவுகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுவரை வாரத்துக்கு 2 முறை வழங்கப்பட்ட முட்டை, பால் இனி வாரத்துக்கு 3 முறை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. മുട്ട കൊടുക്കുന്നുണ്ട് അങ്കണവാടിയിൽ. ഞാൻ പറഞ്ഞല്ലോ, ആഴ്ച 2 ദിവസം മുട്ടയായിരുന്നു, അത് നമ്മളിപ്പോ 3 ദിവസം മുട്ടയാക്കിയത്. അതുകൊണ്ട് ഈ മുട്ട ഉപയോഗിച്ചിട്ടുള്ള ഒരു മുട്ട ബിരിയാണി നമ്മൾ ഇതിൽ ഉൾപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. சிறுவனின் கோரிக்கையை ஏற்று கேரளா முழுவதும் உள்ள குழந்தைகள் பராமரிப்பு மையங்களில் உணவு மெனுவை அரசு மாற்றியுள்ளது. இதன் மூலம் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு வகையான சுவையான மற்றும் சத்தான உணவுகள் கிடைக்கும். ஒரு குழந்தையின் விருப்பத்தால் அங்கிருக்கும் ஒட்டுமொத்த குழந்தைகளுக்கும் சுவையான உணவு கிடைக்க வழிவகை செய்துள்ளது. இதனால் அங்கன்வாடியில் படிக்கும் குழந்தைகள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் செம குஷியில் இருக்கின்றனர். தனது கோரிக்கையை நிறைவேற்றிய அரசுக்கு அமைச்சர் வீணா ஜார்ஜுக்கு சங்குக்குட்டி நன்றி தெரிவித்திருக்கிறார். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.